ரேபிஸை கண்ட்ரோல் பண்ணுறது கார்ப்பரேஷனோட வேலை. ஸோ அவங்கள அதையும் செய்ய விடாமல் எவனா ஒருத்தன் போய் கேஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. நாய்களை பிடிச்சி அதுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு. இப்போ கடி வாங்க தான் செய்யணும். அதே மாதிரி டாக் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபுட் வைக்கிறாங்கல்ல, அவங்க தான் அந்த டாகை வந்து கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வேக்சினேஷன் கொடுக்க வேண்டியது தானே, அதில் மெடிசன் சேர்த்து கொடுக்க வேண்டியது தானே. அதை செய்ய மாட்டுறாங்க. நாங்கள் டாக் லவர்ஸ்ன்னு சொல்லி அவங்க சாப்பாடு அங்கங்கே வச்சு நாய்கள் பெருகிறதுக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க. நிறைய தெருநாய் தான் இருக்குதுப்பா. பொதுமக்கள் வந்து நாங்கள் ஆட்டோ எடுத்து நைட்டில் விட்டால் கூட வாசலில் எடுத்து விட்டால் தான் உண்டாச்சு. வெளியிலேருந்து போனால் நாயெல்லாம் கும்பலாக வந்து கத்திக்கிட்டு ஓடி வருது. அதனாலே நாங்கள் எடுத்துன்னு போய் வாசலில் தான் எதை இறக்கி விடுவோம். நிறைய நாய் அதிகமாக இருக்குது. இப்போ சென்னையில் அதிகமாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போய் கடிச்சிடுது. அதனால் பத்திரமா தான் எடுத்து போய் விடுறோம். தெருநாய்கள் இருக்கும்போது ஒரு பைக்கில் போகிறவங்களுக்கும் திடீர்னு அந்த நாய் எதிர்க்க போகும்போது அவங்க கொஞ்சம் அதில் ஸ்லிப் ஆகும்போது ஸ்கிப்டாகி கீழே விழுந்து பல விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், தெருநாய்களால் இந்த ரேபிஸ் நோய் நிறைய வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம், தெருநாய்கள் பல நல்ல சுத்தமான இடங்களை கூட நேஸ்டி பண்ணி அது வந்து தன்னுடைய இதை வந்து சில நேரம் கக்கி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப நேஸ்டி பண்ணிடுது. இதெல்லாம் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அன்டீசெண்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஆட்களை பார்த்து அதை அல்ற வைக்க எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தெருநாய் ஒழிக்கிறதுங்கிறது என்னைய கேட்டால் அது வந்து மிருகவதை தடுப்பு சட்டம்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் அதுக்கு அதை சொல்கிறதுக்கு விளக்கம் எனக்கு இல்லை. பட் அது இல்லாமல் பண்ணுறது ரொம்ப நல்ல காரியம் அப்படிங்கிற என்னுடைய கருத்து.